டிஜே சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட இந்த கீபோர்ட் கிளாஸில் உங்களை நான் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் நீண்ட நாட்களாய் காத்திருந்த எதிர்பார்த்திருந்த கீபோர்ட் கிளாஸ் இன்னையிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ரிலேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீபோர்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் கீபோர்டு ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே நம்ம ஸ்கேல்ஸில் போகிறத விட, எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸுக்கு போகிறத விட கீபோர்ட் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீபோர்டுனா என்ன அப்படின்னா, 1700வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டாக இல்லை, அது பார்த்தீங்கன்னா பியானோவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பியானோ தான் என்ன பண்ணாங்க, 1700வது வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணாங்க. அந்த பியானோவில் வந்து பார்த்தீங்கன்னா உலோக கம்பிகள், தண்டு வடம் பார்த்தீங்கன்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரிங்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. காலில் ஒரு பெடல் கூட இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? பியானோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பியானோ. ஓகேவா? அது சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோன்றது. ஓகேவா? இப்போ கீபோர்டுக்கும் பியானோவுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, பியானோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியாது. ஆனால் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் என்ன பண்ண முடியும், எடுத்து ப்ளே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண முடியும். ரிதம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ரிதம்ஸும் ப்ளே பண்ண முடியும். வேர்ல்டில் இருக்கிற ரிதம்ஸு, டோன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், ப்ளே பண்ண முடியும் ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பியானோ 1700வது வருஷம் பியானோவை கண்டுபிடிக்கிறாங்க. மாஃபை என்கிற ஒரு நான் ஆக்சுவலாக நான் படித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, பியானோ வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேட் ஆகுது. எப்படின்னா கரண்ட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 1900லேருந்து பியானோ எலக்ட்ரிக் பியானோவாக மாறுது. ஓகேவா? கரண்ட்டில் என்ன பண்ணலாம், பியானோ நம்ம வச்சு என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 1935 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பியானோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேட் ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ப்ளே பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பியானோவில் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுற மாதிரி எவாலுவேட் ஆச்சு. 1975வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் இருக்கிற கான்சர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, 1975 இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது யார் கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? 1700ல் பியானோ கண்டுபிடிச்சாங்க. 1800ல் பியானோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பியானோவாக மாறுது. 1900லேருந்து 1935வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டாக என்ன ஆகுது, ஆரிஜின் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? 1975வது வருஷம் தான் கீபோர்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் இருக்கிற ஒரு கான்சர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, கீபோர்டை லான்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கொண்டு வரணும் அப்படின்ற பிளான் பண்ணாங்க. அந்த ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு அப்படின்னு வச்சாங்க. கீபோர்டுக்கு தமிழ் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கின்னார பெட்டி. கீபோர்டு இருந்தாலும் சரி, கீபோர்டுக்காக இருந்தாலும் சரி, பியானோவுக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஒன்றுனா அந்த கீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான், ஒரே இதுதான், அதோடைய உருவகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான். ஓகேவா? அதோட மாடல்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். பட் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற ரிதம்ஸ்லாம் என்ன பண்ண முடியும், ரிதம்ஸாக இருக்கட்டும், டோன்ஸாக இருக்கட்டும், நம்ம கீபோர்டில் கொண்டு வர முடியும். பியானோவில் என்ன பண்ண முடியாது, சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பியானோனா பியானோ மட்டும்தான், அதில் ஆர்கான்ஸு, ஸோ பியானோ அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விதமான டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பியானோ இருக்கும். ஓகேவா? அந்த சவுண்டில் வேணால் மாறும், வேரி ஆகும் ஒழிஞ்சு. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து ரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும், இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டோன்ஸை எடுத்து யூஸ் பண்ண முடியும், ஆனால் அதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக வந்து கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த கீபோர்டை வடிவமைச்சாங்க. ஓகேவா? ஸோ இந்த கீபோர்டு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக.
ஸோ அந்த நேமும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பியானோ கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மாஃபை. இந்த எலக்ட்ரிக் பியானோ வந்து கிரியேட் பண்ணது மாஃபை. ஓகேவா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பியானோ கிரியேட் பண்ணது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட் ஆகி என்ன ஆகுது, கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் என்ன நம்ம விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீஸ்லாம் பார்ப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் கீஸ்லாம் வந்து பார்ப்பீங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், பிளாக் கீ வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கும். ஓகேவா? ஒயிட் கீ பெரிய சைஸில் இருக்கும், பிளாக் கீ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்கும். ஓகேவா? அந்த ஒயிட் கீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷார்ப்னு சொல்லுவாங்க, பிளாக் கீஸு ஷார்ப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் நோட்ஸ். ஓகேவா? மேஜர் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இன்னொரு காரியம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ABCD EFG HIJ KL MN OP QR ST UV WX YZ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ABCD வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ABCDEFGA திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா AB வரைக்கும் வந்துட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா வரும், அதே ரொட்டேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்த நோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, ஒரு கிளாக் மாதிரி என்ன பண்ணிக்கங்க, ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட் வச்சுருந்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A, அப்புறம் B, அப்புறம் C, அப்புறம் D, E, F, G, A, திரும்பி ஏல வந்து முடிகிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அந்த கிளாக் செட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இருக்கிற எல்லா கீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீஸோட அந்த ஸ்கேலோட வந்து நேம் வந்து மாறாது. இப்போ ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஏனா ஏ, பினா பி, சினா சி, டினா டி, ஈனா இ, எஃப்னா எஃப், ஜினா ஜி, ஏனா ஏ, அதோட முடியுது. ஓகேவா? இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து அப்போ ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா சி மேஜர் ஸ்கேல். ஓகேவா? சி மேஜர் ஸ்கேல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு ஸ்கேலு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 ஸ்கேல்ஸ் மிச்சம் இருக்கிற இந்த சிக்ஸ் ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சி மேஜர் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இன்னொரு இம்பார்ட்டண்டான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கீஸோட வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆக்டிவ் கீபோர்டு இந்த போர்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 77 கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் இதை காட்டில் இன்னும் ப்ராடாக இருக்குன்னா 88 கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பியானோன்னு சொல்லுவாங்க. 88 கீஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியானோ. ஓகேவா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்டிவ் கீபோர்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி போர்டு. ஓகேவா? ஒரு பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி போர்டு. நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூத்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆக்டிவ் கீபோர்டு வாங்கிக்கோங்க. சின்ன கீபோர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்டிவ் கீபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கீபோர்ட்ஸோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். கீபோர்டோட டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போர்ட்டபிள் கீபோர்ட், அரேஞ்சர் போர்டு, ப்ரொஃபஷனல் அரேஞ்சர் போர்டு, அப்புறம் ஒர்க் ஸ்டேஷன் போர்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசைசர் போர்டு. திரும்பி சொல்கிறேன், போர்ட்டபிள் கீபோர்ட், அரேஞ்சர் போர்டு, ப்ரொஃபஷனல் அரேஞ்சர் போர்டு, ஒர்க் ஸ்டேஷன் போர்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசைசர் போர்டு. 5 டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் போர்ட்டபிள் கீபோர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கல்ல, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய போர்டு பிகினர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீபோர்டுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா போர்ட்டபிள் கீபோர்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிதம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வச்சிருக்கிற போர்டு அளவுக்கு அந்த போர்டு இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிருக்கிற போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அரேஞ்சர் போர்டு நாங்கள் வச்சிருக்கிறது. ஓகேவா? ஒர்க் ஸ்டேஷன்ற போது அதில் இருக்கிற செட்டிங்ஸ், ஒரு சில செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க இந்த போர்டில். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அரேஞ்சர் கீபோர்டு தான் அது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த போர்ட்டபிள் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பர்பஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது, ரிதம்ஸும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதான் மேட்ரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் மேட்ரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சர் போர்டு அப்படின்றத பார்க்கும்போது i455, i500, 360 அப்படின்ற மாதிரி ஒரு சில அதாவது போர்டோட மாடல் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சர் போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு டோன்ஸு போர்ட்டபிள் கீபோர்டை காட்டிலையும் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் டோன்ஸோட குவாலிட்டி.
ரிதம் குவாலிட்டி ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ நீங்கள் எங்கேயாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், நாட் பேட், யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த போர்ட்டபிள் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ஸ்டேஜ் லெவலில் கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, ப்ளே பண்ண முடியாது. பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லீடெலாம் கொடுத்து நம்ம ஸ்பீக்கரில் அவுட்புட் ஸ்பீக்கரில் எடுக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் அதுலேயும் இருக்கும். பட் உங்களால் என்ன பண்ண முடியாது, போர்ட்டபிள் கீபோர்டை வந்து இந்த ஸ்டேஜஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகேவா? அது வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அரேஞ்சர் கீபோர்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரேஞ்சர் போர்டு அப்படின்ற போது சொல்லிட்டேன், ஆல்ரெடி i455 i500 சொல்லிட்டேன். ப்ரொஃபஷனல் அரேஞ்சர் கீபோர்டு இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அரேஞ்சர் கீபோர்ட் ப்ளஸ் ஒர்க் ஸ்டேஷன் ரெண்டு ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து இருக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நாங்கள் வச்சுருக்கிற போர்டு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் கீபோர்டு அப்படின்ற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டோன்ஸு எல்லாம் ப்ரொஃபஷனல் அரேஞ்சர் கீபோர்டை காட்டில் ஒரு படி மேலே இருக்கும். டோன்ஸோட குவாலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிதமோட குவாலிட்டி ப்ளஸ் அது எதுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெக்கார்டிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் அரேஞ்சர் கீபோர்டில் இருக்கிற அவுட்புட்டு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, இந்த அவுட்புட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஒர்க் ஸ்டேஷன் கீபோர்டில் கொடுக்க மாட்டாங்க. ஒர்க் ஸ்டேஷன்லேயும் சரி சிந்தசைசர் கீபோர்ட்லேயும் சரி உங்களுக்கு இந்த அவுட்புட் ஸ்பீக்கர் மேலே நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்து என்ன பண்ணுவாங்க, அவுட் எடுத்து வெளியில் இருக்க ஸ்பீக்கர்லேருந்து அவுட் எடுத்து என்ன பண்ணுவாங்க கீபோர்டில் கொடுத்து அப்படி வந்து கீபோர்டோட வால்யூம் சவுண்ட் எல்லாம் வந்து கேட்கும். இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் கீபோர்டு இருக்கு இல்லையா, ஒர்க் ஸ்டேஷன் கீபோர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து ஸ்பீக்கர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு ஒரு இதில் வந்து ஒரு டிஃபால்ட்டாக இன்னொரு காரியம் சொல்லணும். இதில் ஒரு எரர் இருக்குது. ப்ரொஃபஷனல் அரேஞ்சர் கீபோர்டுக்கும் ஒர்க் ஸ்டேஷன் போர்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ ப்ரொஃபஷனல் அரேஞ்சர் கீபோர்டில் நமக்கு அவுட்புட் ஸ்பீக்கர் வந்துடுறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், இப்போது வீட்டில் வந்து ஒர்ஷிப் பண்ணுறோம், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்சல் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறீங்க, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்சல் நடத்துறீங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கேரல்ஸ் வந்து போயிட்டுருக்கு, வீட்டில் வந்து கேரல்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷோ ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு இந்த மாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் வந்து அவுட்புட் ஸ்பீக்கர் வேணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஸ்பீக்கர் எடுக்க தேவையில்லை, இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லேயே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதனால் இதில் இருக்க ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணி சின்ன ஹாலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், மீட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிக்கலாம். இந்த பெரிய கீபோர்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் என்ன பண்ண முடியும், மைக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கீபோர்டில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போர்ட்டபிள் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, மைக் சொருக முடியாது. மைக் வந்து அந்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெண்டாவது பென்ட்ரைவர் நீங்கள் போட முடியாது போர்ட்டபிள் கீபோர்டில். அது பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீபோர்ட் கற்றுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் டோன்ஸோட குவாலிட்டி நார்மலாக சாதாரணமாக தான் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பேசிக் அரேஞ்சர் கீபோர்டு அந்த மாதிரின்ற போது உங்களுக்கு மைக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா PSR E473 அப்படின்ற ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிதமும் சரி ஓரளவு பரவாயில்ல. i500 ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிளாக இருக்குது, அதுக்கு போட்டியாக இருக்குது இந்த கீபோர்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இந்த போர்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேசிக்கல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த போர்டு என்ன பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். PSR E473 இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்றதுக்காக தான் என்ன பண்ணுறேன், நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த கீபோர்டில் இருக்கிற சிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் சிம்பிள்ஸ். ஓகேவா? இந்த சிம்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளஃப். ஓகேவா? இந்த பேஸ் கிளஃப் எங்கே வரும் அப்படின்னா, இந்த கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா கீபோர்டில். இது 5 ஆக்டிவ் கீபோர்டு. ஃபஸ்ட்டு நான் இந்த ஆக்டிவ் பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த சிம்பிள்ஸ்க்கு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த 5 ஆக்டிவ்ன்றது எப்படி நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சீலேருந்து ஒரு சீன்றது ஒரு ஆக்டிவ்.
செகண்ட் அவுட் ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிலேருந்து அடுத்த சி செகண்ட் ஆக்டிவ். தேர்ட் ஆக்டிவ்ன்றது அடுத்த சிலேருந்து அடுத்த சி தேர்ட் ஆக்டிவ். அடுத்த ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிலேருந்து அடுத்த சி அடுத்த ஆக்டிவ் ஃபோர்த் ஆக்டிவ். ஃபிஃப்த் ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிலேருந்து அடுத்த சி ஃபிஃப்த் ஆக்டிவ். ஓகேவா? மொத்தம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ்க்கு வந்து 12 கீஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு ஆக்டிவ்க்கு 12 கீஸ் இருக்கு. இந்த 12 வந்து பார்த்தீங்கன்னா 12 × 5 போட்டிங்கன்னா 60 வரும். ப்ளஸ் வந்து ஒரு கீ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருது. இதோட நிறுத்திருந்தாங்கன்னா அடுத்து லாஸ்ட்டாக முடிக்க முடியாது. ஓகேவா? அந்த கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாது. ஸோ அதனால் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அடுத்த சியோட முடியுது. அப்போ அந்த ஒரு இது எக்ஸ்ட்ரா அந்த கீ வரதுனால 61 கீ. ஓகேவா? அந்த 5 ஆக்டிவ் கீபோர்டில் எத்தனை கீஸ் இருக்கு சொல்லுங்க? 61 கீஸ் இருக்கு. ஓகேவா? நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சிம்பிள்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, பேஸ் கிளஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவில் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கிளஃப் வருது. செகண்ட் ஓகே செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது ட்ரிபிள் பேஸ் கிளஃப். சிங்கிள் ஆக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் பேஸ் கிளஃப் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோர்த் ஆக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கிளஃப் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ட்ரிபிள் கிளஃப். அடுத்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்க ஃபிஃப்த் ஆக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ட்ரிபிள் கிளஃப் தான். இது எதுக்காகனா நம்ம நோட்ஸ் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸில் வந்து இந்த இடத்துல வருது. இப்போ பேஸ் கிளஃப்னா இப்போ பேஸ் நோட் இங்கே வருது, இங்கே எங்கே பேஸ் நோட் வருது. ட்ரிபிள் பேஸ் கிளஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டராக வரது ஃபுல்லாக ட்ரிபிள் பேஸ் கிளஃப் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த நோட்ஸ் மூலமாக இந்த நோட்டேஷன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நோட்ஸை வந்து நீங்கள் பார்க்கறதுக்காக தான் இதை என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். ட்ரிபிள் கிளஃப்னா என்ன, பேஸ் கிளஃப்னா என்ன, ட்ரிபிள் பேஸ் கிளஃப்னா என்ன. இதில் இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும். ட்ரிபிள் கிளஃபுக்கும் பேஸ் கிளஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இருக்குது. ட்ரிபிள் பேஸ் கிளஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கிடையாது. ஓகேவா? ஓகே. இப்போ அந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஷோ பண்ணுறோம். பார்த்துட்டிங்களா? சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் கீபோர்ட் ரிலேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹிஸ்ட்ரிஸ் நம்ம பார்த்தோம், கீபோர்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கீஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நிறையா காரியங்களை இந்த மொதல் செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். எப்படி கிளாஸஸ் இருக்குது அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா காரியங்களை இன்னும் உற்சாகமாக நாங்கள் செய்கிறதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும்.